ऐश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே நீங்க தான் அஜயோட அம்மாவா? ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க? நான் அஜயோட சித்தப்பாங்க. உங்க ரெண்டு பேரையும் எங்க சார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க. இவங்க எதுக்கு சார்? கேஸ் விஷயமா. கொலை பண்ணது இவங்க பையன் தானே சார்? இருந்தாலும் இவங்கள நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. அம்மா சித்ரா, நீ வருத்தப்படாதம்மா. ஐயா நீங்க வாங்க, நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம். வாங்க அண்ணே. சார் என்ன? நான் இவங்கள கார்ல கூட்டிட்டு வரேன் சார். ஏன் எங்க வண்டியில வர மாட்டாங்களா? அதுக்கு இல்ல சார், ரொம்ப மான மரியாதையோட வாழ்ந்த குடும்பம் இப்படி போலீஸ் வண்டியில வந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். என்னம்மா விசாரணைக்கு வரணும்னா ஹெலிகாப்டர்ல தான் நீங்க வருவீங்களோ? கொலை பண்ணும்போது போகாத மானம் போலீஸ் வண்டியில ஏறும்போது போகுமா? சித்ரா, இதெல்லாம் எங்களோட தலையெழுத்துமா. நாங்க போயிட்டு வரோம். வாங்க. அஜய், அஜய்,
அம்மா அப்பா அஜய், அஜய் ஏன்பா எப்படிப்பா இருக்க? என்னப்பா இதெல்லாம்? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்? உன்னை இந்த மாதிரி பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. என்ன பாவம் செஞ்சோன்னு நமக்கு இப்படி ஒரு தண்டனை? அஜய் கண்ணா, நீ வருத்தப்படாதப்பா. நாங்க எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துருவோம். ஏய், இங்க சித்தப்பா. அம்மா, ஏயா இத போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல பால்வாடி நினைச்சியா? நீ நினைக்கும் போது வந்து கூட்டிட்டு போறதுக்கு முதல்ல என்கிட்ட பேசியா? உட்காருங்க. ம். உங்களுக்கு எந்த ஊரு? ராமாபுரம் ஐயா. நீ யாரியா? ஏய், பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு தெரியாது? ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க அப்பன் கட்டின மடம் இல்ல. ரொம்ப பேசுன உங்க வீட்டாளுங்க முன்னாடியே உனக்கு லாடம் கட்டுவேன். உள்ள வரட்டுமா? தம்பி தெரியாம பேசிட்டான், விட்டுருங்க ஐயா. ஏய், கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த கேஸ நான் சீக்கிரம் முடிச்சாகணும். நீ யாரு? அஜயோட சித்தப்பாங்க ஐயா. உன் பேர் என்னம்மா? என்னோட பேரு சாரதாங்க. இங்க பாருமா, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இல்லனா நீங்களும் இங்கே இருக்க வேண்டியதாயிடும். அஜய்க்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானா? ஆமாங்க ஐயா. அஜய் விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டானா? முதல்ல அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா இல்ல ஒத்துக்க வச்சீங்களா? எங்களுக்காக ஒத்துக்கிட்டான். அதாவது அஜய்க்கு விருப்பம் இல்லைனாலும் உங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கான், அப்படிதானே? ஆமாங்க. முதல்ல அவளை அவனுக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஆனா இப்ப அவன் மாறிட்டான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இங்க வந்தப்போ பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கடைசியா நீங்க இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? 15 நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஓகே. ஆமா, ஸ்னேகா யாரு? கடைசியா நீங்க இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? 15 நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஓகே. ஆமா, ஸ்னேகா யாரு? அஜய் காதலிச்ச பொண்ணு. அவளதான் விரும்பினா. அப்படின்னா அவங்க காதல நீங்க ஏத்துக்கலையா? அது ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்லங்க. அப்படின்னா அந்த ஸ்னேகாவை ஏமாத்தி அஜய்க்கு துளசியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படிதானே?
உங்க பையன் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்னேகாவோட கான்டாக்ட்ல தான் இருந்தானா? இருந்தா. உங்க வீட்டுக்கு ஸ்னேகா வந்துட்டு போயிட்டு இருப்பாளா? ஆமா, வந்து போயிட்டு இருந்தா. நீங்க ஏன்னு கேட்கலையா? பாவம், அவளுக்குன்னு யாருமே இல்ல, அதனால எங்க குடும்பத்தோட நெருக்கமா பழகிட்டு இருந்தா. ஆனாதனி யாரு வந்தாலும் உங்க வீட்டுல இடம் கொடுத்துருவீங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என்னடானா உன் புள்ள துளசியோட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் புள்ள என்னடானா அவன் காதலிச்ச ஸ்னேகாவோட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண தயாரா இருந்தான். நல்ல காலம், கல்யாணம் நடக்கல. உங்களுக்கு உண்மையிலே இந்த விஷயம் தெரியாதா? உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிராமாவா போடுறீங்க. இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ துளசி தடுத்திருப்பா. அது பிடிக்காதனால அஜய் துளசியை கொன்னிருப்பா. ஐயோ, இல்லங்க, என் பையன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். உங்ககிட்ட சொல்லாமலே இவ்வளவு காரியம் பண்ணுவேன். உங்ககிட்ட சொல்லிட்டா கொலை பண்ணுவான். உங்களை எப்படி நம்புறதுன்னு சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே, எனக்காக எது வேணாலும் செய்வான்னு வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இது வரைக்கும் உங்களால அஜய வெளியில கொண்டு வர முடியல. உனக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதாம்மா. ஆனா அங்க நாம நினைச்ச மாதிரி இல்லாம போயிடுச்சும்மா. அஜய் மேல கொலை கேஸ் மட்டும் இல்ல, துளசியோட மிஸ்ஸிங் கேஸையும் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? 2 கேஸ் ஆனதுனால அஜய்க்கு பேல் கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம்மா, துளசி என்னானா? அஜய் துளசி ஏதாவது சொன்னானா? இல்ல ஏதாவது செஞ்சானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. துளசிக்கு ஒன்னும் ஆகல. துளசி உயிரோட தான் இருக்கா. நான் தான் துளசியை கூட்டிட்டு போய் காஞ்சனாவோட வீட்டுல விட்டுட்டேன். காஞ்சனாவா? அந்த அம்மா யாரு? அஜய் வீட்டு வேலைக்காரி. துளசி தனியா இருக்கான்னு சொல்லி துணைக்கு அவங்க வீட்டுல தான் அவளை அனுப்பி வச்சாங்க. ஆனா காஞ்சனா என்னோட ஆளு. ஓ ஆளுன்னு சொல்றல்லம்மா. துளசியை வெளியில கொண்டு வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிரு. அந்த மர்டர் கேஸ்ல அஜய் வெளியில வர்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா துளசி இப்போ காஞ்சனா கிட்ட இல்லன்னு. இல்லையா? துளசிய காஞ்சனா யார் கூடயோ எங்கேயோ அனுப்பி வச்சிட்டா. போன் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுமா. அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு காஞ்சனாக்கே தெரியாதானே. இப்ப அவங்க யாரும் கான்டாக்ட்ல இல்லையா. இப்ப என்ன பண்றதுன்னு? நீ எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் நானே செய்யறேன். அந்த காஞ்சனா அட்ரஸ் விபரத்தை எல்லாம் கொடுத்துட்டு போ. இங்க பாருமா, இந்த கேஸ் இந்த ஆளுங்களையெல்லாம் விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகியே இரு. அது உனக்கும் அஜய்க்கும் தான் நல்லது. நடக்க வேண்டியதை நான் பார்க்கறேன். இப்ப அந்த துளசியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியல. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அஜய் கண்டிப்பா இந்த கேஸ்ல மாட்டிக்குவான். அந்த காளியம்மா துணையால துளசி திரும்பி வந்தா நல்லா இருக்கும்.
நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அஜய் கண்டிப்பா இந்த கேஸ்ல மாட்டிக்குவான். அந்த காளியம்மா துணையால துளசி திரும்பி வந்தா நல்லா இருக்கும். என்னம்மா அப்படி பாக்குற? நீ சுயநலத்தோட யோசிக்கிற ஸ்னேகா. துளசி கிடைச்சிட்டானா உனக்கும் அஜய்க்கும் கல்யாணம் ஆகாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா துளசி வெளியே வரலன்னா அஜய் என்னைக்குமே வெளியில வர முடியாது. அஜய முதல்ல நாம வெளியில கொண்டு வரணும்னா துளசிய போலீஸ்ல ஒப்படைச்சே ஆகணும். துளசி வந்துட்டானா? அஜய் முதல்ல வெளியில வரட்டும்மா, அதுக்கப்புறம் துளசி என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீ முதல்ல அட்ரஸ சொல்லுமா. ம். இங்க பாரு ஸ்னேகா, நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போயிட்டு வாம்மா. காஞ்சனா, வந்துகிட்டே இருக்கேன். எங்க ஏசிபி ஐயா இருக்காருங்களா? ஏசிபி எஸ்ஐ யாருமே இப்ப இங்க இல்ல, வருவாங்க. தம்பி, நான் போய் என் பையன் கிட்ட பேசலாமா? ஐயோ அதெல்லாம் முடியாதுமா. ஐயா யாரையும் பார்க்க கூடாதுன்னு இருக்காரு. அவரு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அவர் பார்த்தாருன்னா என்னோட வேலையே போயிடும். ஐயோ, அப்படின்னா வேண்டாம்ப்பா. ஒரு நிமிஷமா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. போய் பாருங்கம்மா, சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்கம்மா, இல்லைன்னா நான் தான் திட்டு வாங்குவேன். சரிப்பா தம்பி, சரி. அம்மா, இத பாருப்பா அஜய், ஒரு விஷயம் கேக்குறேன், உண்மையை சொல்லுப்பா. நானும் உங்க அப்பாவும் உனக்கு ஏதாவது அநியாயம் பண்ணிட்டோமாப்பா? அப்புறம் எதுக்காகடா எங்களை இப்படி தெருவில் இழுத்து விட்ட? அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க எப்போவாவது உன்னை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்குமாப்பா? எல்லாரும் என்ன அம்மா பெரியம்மான்னு மரியாதையா கூப்பிடுவாங்க. ஏய், இங்க வா, போ அப்படின்னு கேவலமா கூப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டியப்பா. உண்மையை சொல்லுப்பா, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஊரை ஏமாத்துறவன், அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறவன் கூட உன்ன மாதிரி அப்பா அம்மாவை ஏமாத்த மாட்டாங்கடா. என்ன கூட நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கியேடா. அஜய், நான் என்னடா தப்பு செஞ்சேன்? துளசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுதானே நான் செஞ்ச தப்பு. அத கூட ஓ நல்லதுக்காக தாண்டா செஞ்சு வச்சேன். ஆனா நீ முதல்ல முடியாதுன்னு சொன்ன, அப்புறம் மாறிட்டேன்னு சொன்ன. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோன்னு என்கிட்ட போய் சொன்ன. கடைசியில உன்னை நம்பணுங்கிறதுக்காக துளசியோட குடும்பம் கூட நடத்தினியடா. அம்மா, துளசி கூட நான் குடும்பம் நடத்தவே இல்லை. சே, வாய மூடு. இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? தங்க விக்கிரகம் மாதிரி வீட்டுல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சியா? இதை விட கேவலம் வேற என்னடா இருக்கு?
பாவம் துளசி உன்னை விடவும் முடியாம எங்ககிட்ட சொல்லவும் முடியாம அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாடா. இப்போ அவ எங்க இருக்கான்னு சொல்லுடா. நான் அவளை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா. டே அஜய், உலகம் தெரியாத வெகுளி பொண்ணுடா. அவ எங்க இருக்கான்னு சொல்லுடா. உண்மைய சொல்லு. அவளை கொன்னுட்டியா?